ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது அதற்கு முன்னாடி, சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு வரும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் திறமையுள்ளவர்களாக தான் இருக்கிறார்களா? அதாவது எந்த வேலைக்கு வர்றாங்களோ அந்த வேலையில் அவங்களுக்கு போதுமான அறிவு, அதாவது நாலேஜ் இருக்கிறதா அப்படின்றத இனிமேல் ஒரு 160 நாடுகளுக்கு, அதாவது சவுதிக்கு வரும் முன்பே அந்த நாடுகள்லேயே தேர்வுகள்லாம் நடத்தி அந்த இதில் அவங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு விசா ப்ராசஸிங் எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் ஒர்க்லாம் வர்றாங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய 23 துறைகள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 160 நாடுகள் ஏற்கனவே இந்தியா, இலங்கை, வங்காளதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு அந்த தேர்வுகளில் அவங்க பாஸ் ஆனால் தான் அதற்கப்புறம் விசா ப்ராசஸிங்லாம் பண்ணுறாங்க. அந்த தேர்வுகளில் அவங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்து அவங்களுக்கு சேலரிகள், இப்போ நிறைய மதிப்பெண்கள் எடுத்தாங்கன்னா சேலரிகள் கூட அதிகரிக்க படுகிறது. அதாவது திறமையான தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியம், போதுமான ஊதியம் வழங்க வேண்டும். அதாவது அவர்களை ஆதரிக்க வேண்டும். சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தையை மேம்படுத்துவதற்காகவும் சவுதி அரேபியாவில் உள்ள திறமையான தொழிலாளரை ஊக்குவிப்பதற்காகவும் தான் இந்த மாதிரி திறனறி தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. தற்பொழுது இந்த 160 நாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வருவதற்கு முன்னரே அவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் மூலம் சவுதி அரேபியாவிற்கு பாஸ் ஆனவங்க வரவழைக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சவுதியில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும், அதாவது அந்தந்த கம்பெனி மூலமாக தேர்வுகள்லாம் அரேஞ்ச் செய்து தேர்வுகளும் நடத்தப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த திறனறி தேர்வு மூலமாக சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தை அதிகமாக மேம்படும். திறமையான பணியாளர்கள் சவுதி அரேபியாவிற்கு கிடைப்பார்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை சவுதி அரேபியா அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி அதாவது இப்போ சவுதி அரசாங்கம் மேலும் ஒரு முக்கியமான தகவல், மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு நிறுவனம் ஊதிய பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் அந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஊதிய பாதுகாப்பு என்னென்னா WPS, அதாவது வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதாவது அவங்களுக்கு கான்ட்ராக்டில் குறிப்பிட்டுள்ளபடி சரியான தேதியில், இப்போ ஒரு மாதத்தில் 10ஆம் தேதி சம்பளம்னா 10ஆம் தேதியில் கண்டிப்பாக சம்பளங்கள் வழங்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு போதுமான சுகாதார வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இப்போ பணியிடங்களின் போது ஏதாவது அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டாலோ, ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அதற்கு தேவையான முதலுதவிகள், மேலும் இழப்பீடு தொகைகள்லாம், போதுமான ஓய்வுகள் இதெல்லாம் அந்த நிறுவனம் வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் அது ஒரு விதிமுறை மீறல்கள் அப்படின்றதையும் சவுதி அரேபியா தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் சவுதி அரேபியாவில் சமீபத்தில் சவுதி அரேபியா குடிமகனை ஏமாற்றி சுமார் 27 கோடி ரூபாயுடன் தப்பிச் சென்ற வெளிநாட்டவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியா பல்வேறு துறைகளில் சவுதி குடிமகன்களுக்கெல்லாம் வேலைகளை வழங்கி வருகின்றனர். சவுதி செஷன் என்ற பேரில், அதாவது சவுதி அரேபியாவுடைய ஊழியர்களுடைய சராசரி சம்பளம் 9,872 சவுதி ரியால்களாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல். மேலும் சவுதி அரேபியாவில் கடந்த 3 மாதங்களில் 19,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர், பல்வேறு காரணங்கள் கருதி அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக, அதாவது சவுதி அரேபியாவில் சாலை விபத்துக்களை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள்லாம் சவுதி அரசாங்கத்தால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு தகவல். அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் சாலை விதிகளை யாரேனும் பின்பற்ற தவறினால் அவர்கள் மீது நடவடிக்கைகள், அபராதங்கள்லாம் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு அதிகமான விமான சேவைகளை வழங்குவதற்காக பல்வேறு விமான நிறுவனங்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கூட இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு அதிகமான விமானங்களை இயக்குவதற்கு முன் உள்ளன. விரைவாக விமான சேவைகள்லாம் வழங்குவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சவுதி அரேபியாவும் சொல்லியிருந்தாங்க, குறிப்பாக இந்தியா, சவுதி டு இந்தியா அதிகமான விமான சேவைகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும்.